உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஒரு இனிய நாளா, நல்ல நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது பராபவ ஆண்டு, ஆடி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் மாலை 6 மணி 12 நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறார். பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வந்துருது. இன்னைக்கு கிருத்திகை விரதம். முருகப்பெருமானை இன்றைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் திருமண தடை இருந்தால் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்க, விரதம் இருந்து வழிபடுங்க, திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். மேஷராசி என்பர்களே, எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரன் போறார். புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு வேலை வாய்ப்பு மாறும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோம். சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்னால பாதிப்பு, சிலருக்கு கண் நோய்கள் பாதிப்பு, கண் திருஷ்டி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். பிசினஸ் ரீதியான லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஒரு பரபரப்பாக இன்றைக்கு செயல்படுவீர்கள். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான், 12ஆம் இடத்திலே சந்திர பகவான். ஆகவே இன்னைக்கு பலருக்கு ஆபீஸ்ல பதவி மாறும், பொறுப்பு மாறும், அப்படி இருக்கும். மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்றோ வெளியூர் சென்றோ உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். பெண்கள் தங்கள் சுய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், ஒரு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம், பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுவோம், மலை ஏறுவோம், அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப்பில் ஈடுபடக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் கூட தங்களுடைய சுய பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாள் வியாபார ரீதியான நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்து தருவதனால் இது நல்ல நாள். பெண் தெய்வங்கள் வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்கும். மிதுனராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வெற்றியை தருவார். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வாகனங்களை மாற்றக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்திலே 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறார் என்பதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். மனைவியுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தன வருமானம் பெருகும் நல்ல நாள். பிசினஸ் திருப்திகரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே நேரத்திலே உங்களை பற்றிய வதந்திகள் உலா வரும் என்பதனால் கவனமாக இருக்கு. சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிலே கருத்துக்கள் பதிவிடுகிற போது எச்சரிக்கையா இருங்க. உங்கள் கருத்துக்கள் இப்ப வைரல் ஆகும், ஆனால் அது சில பிரச்சனைகளை கொடுக்கும், உங்களை பற்றி விமர்சனங்களை கொடுக்கும்ங்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும். சில பேருக்கு கணவன் மனைவி உறவிலே சில கருத்து மாறுபாடுகள் இருக்குங்கிறதுனால கவனமா இருங்க. வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். இன்னைக்கு பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உயரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவியுடைய உடல் நலம், சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாடுகள் செய்வது, பெண் தெய்வங்களுடைய நாமாக்களை சொல்வது நன்மையை தரும். குறிப்பாக துர்க்கையை வழிபாடு செய்கிறதுனா நன்மையை தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் மனைவி சில நேரம் கோபமாக இருக்கலாம், கருத்து மாறுபாடு கொள்ளலாம். அதெல்லாம் கூடுதல் கவனமாக இருங்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த சுகர் சம்பந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவா, கண் நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது தரும். இது சில மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நாள்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு சில ஞாபக மறதிகள் வரலாம். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லையா? இந்த சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்கு. இன்றைக்கு இரவு முடிய சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால இன்னைக்கு பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வரும். பாடத்தை மீண்டும் ஒரு முறை படிச்செல்லாம் வெற்றி தான், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. குடும்பத்தார் உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி நல்ல வருமானம் வரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும், வெளியூர் பயணங்கள் கூடி வரும். சிலருக்கு மனைவியோடு கருத்து மாறுபாடு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தும்போது அது நன்மையை தரும். திருமண விஷயங்களில் சிலர் அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் கூடி வரும்போது நல்லா முடிஞ்சிருதுன்னு நினச்சிட்டு இருப்போம். மணமகனோ மணமகளோ கடைசி நேரத்தில் வேண்டாம், எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு ஒதுங்கி போவா. அப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இப்படி வா வேண்டான்னு வேற சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதனால் கவனமாக இருங்கோ. இந்த நாள் வருமானம் உயர், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு நிரந்தர வேலை, நல்ல வேலை கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல போறார். பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், சில பேருக்கு ப்ரமோஷன் ஏற்றுட்டே தெரியும். விரும்ப மாட்டேன் ஆனால் கூட ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிரான்ஸ்ஃபர் போட்டால், வெளியூரில் போட்டால் அப்படிலாம் புலம்பின்னு இருப்பார். இது ஒரு நன்மையான நாள் தான். கண் மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் உண்டு. பெண்கள் தாங்கள் பழகக்கூடிய ஆண் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளம் பெண்கள் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருப்பதனால் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் வியாபார லாபம் திருப்திகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும், எவ்வளவு படிப்பில் தடைகள் இருந்தாலும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை உயர்த்தும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு யோகம், ராசியை புதன் பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம், ராசியை சூரிய பகவான் பார்ப்பது ஒரு மேன்மை. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு விஐபிகளோடு தொடர்பு ஏற்படும், வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்து பெரியவர்களின் ஆசீர்வாதத்தினால வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். வாகனங்கள் மட்டும் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடியவர்கள் வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. ஏன்னா போகிற வழியில் திடீர்னு ரிப்பேர் வைக்கும். எப்படி இருந்தாலும் நல்ல மனிதர்களின் தொடர்பு உங்களை காப்பாற்றும். பிஸ்னஸ் லாபம் தர போகிறது, கல்வியில் முன்னேற்றம் இருக்க போகிறது. நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வருமானம் உயரக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்தில் வாகனங்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். 2 வீலரோ 4 வீலரோ ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பிரச்சனை பண்ணும். பெண்கள் உங்கள் கருத்துக்களில் கவனமாக இருங்கள். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கருத்துக்களால் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி இளைய சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நன்மையை தரும். செல்போன், டிவி போன்ற பொருட்கள் பழுதுபடலாம், சிலருக்கு செல்போன் காணாமல் போகலாம், அப்படிலாம் இருக்கும். கும்பராசிக்கார எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மையை தரும். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாள் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். பிஸ்னஸில் லாபம் தரும், கடன் உதவி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு வருமானம் உயரும், தெய்வ அனுகூலம் உண்டு, சுபகாரியங்கள்லாம் கூடி வரும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ல் சுக்கிரன் நீச்சம். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். காதல் உறவுகளில் சில பிரச்சனை வரலாம், காதல் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் தெய்வ அனுகூலம், குலதெய்வத்துடைய அனுகூலம், அனுக்கிரகம் இருக்கு. புத்திரபாக்கியம் அமையக்கூடிய யோகமெல்லாம் சிலருக்கு இருக்கு. வியாபாரம் செழிப்பாக இருக்கும்.
கல்வியில் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனந்தமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபு வந்து